கண்கள் சிவக்க சிவக்க கோபமாக கத்திக் கொண்டிருந்தான் குமார். அவன் கோபமாக இருக்கும்போது நெருங்கவே பயப்படுவாள் அனு. அடுக்கலையில் அவளுக்கு வேலையே ஓடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாவம் சந்தீப் 10 வயது சிறுவன். அவன் முன்பு அழுதபடி நின்றும் கொண்டிருந்தான். இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல உள்ளறையில் உட்கார்ந்து சாமி ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருந்தால் அனுவின் மாமியார் ஜெயலட்சுமி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாரு சந்தீப், உன்னோட நடவடிக்கை வர வர சரியில்லை. கொஞ்சமும் மனசுல பயமும் இல்லை. கூட படிக்கிற பிள்ளைங்களோடு தகராறு, சண்டை, மிஸ் சொல்றத கேட்கறதே கிடையாது. இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை, புரியுதா? மிஸ் சொல்றத கேட்டு நடந்துக்கணும். என்ன சொல்றது விளங்குதா? கையில் இருந்த ஸ்கேலால் முழங்காலுக்கு கீழ் கால்களில் சுளீரென அடித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பா ப்ளீஸ்பா, அடிக்காதீங்கப்பா, வலிக்குது என்று சொல்லிக்கொண்டு அவன் கத்திக்கொண்டுதான் இருந்தான். வலிக்குதா? அப்பதான் ஞாபகம் இருக்கும். இனி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். நேத்து வாசல்ல பஞ்சு மிட்டாய் வாங்க அம்மா கிட்ட காசு கேட்டு அம்மா கொடுக்கலன்னு பாட்டி கிட்ட கேட்டையாமே. உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன் பாட்டி கிட்ட காசு கேட்க கூடாது என்று சொல்லி அவன் அடிக்க ஆரம்பித்தான். இல்லப்பா, அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் பாட்டி கிட்ட கேட்டேன். சாரிப்பா, இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் அழ ஆரம்பித்தான். கெஞ்சுதலுடன் அழுத கண்களுடன் பிரதீப் பார்க்க, சரி சரி உள்ள போய் முகம் அலம்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு என்று சொல்லிவிட்டு போனான். அடித்த கணவனை விட உள்ளே அமைதியாக உட்கார்ந்திருக்கும் மாமியார் மீது அனுவுக்கு கோபமாக வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தையை திட்டி அரிக்கிறாரே, போய் தடுப்போம் என்று இல்லாமல் தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல கல் போல அமர்ந்திருக்கும் மாமியாரை நினைக்க எரிச்சல் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா மீது மிகவும் மரியாதை வைத்திருப்பவன் குமார். அம்மா சொல்லை தட்டமாட்டான். எந்த விஷயத்தில் குமார் கோபப்பட்டு கத்தினாலும் உடனே தலையிட்டு அவனை சாந்தப்படுத்துவாள். அப்படிப்பட்டவள்தான் குழந்தையை குமார் இன்று அடிக்கும்போது தடுக்க வராமல் அமைதியாக இருப்பது மாமியாரின் மேல் அவளை கோபம் கொள்ள செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். முகம் சோர்ந்து சந்தீப் மௌனமாக ஸ்கூலுக்கு கிளம்ப, அனு சந்தீப்பிற்கு தட்டில் டிஃபன் வைத்து கொடு, நான் ஊட்டி விட்டு அனுப்புறேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, பேர மேல அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்கிறாள் என மனதில் முணுமுணுத்தபடி டிஃபன் தட்டை மாமியாரிடம் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளும் வாங்கி ஊட்டிவிட்டாள். குமார் ஆபீஸுக்கு செல்ல சந்தீப் ஸ்கூலுக்கு சென்றுவிட பாத்திரங்களை ஒழித்து தேய்ப்பதற்கு போட்ட அனு வேலைக்காரி மரகதம் உள்ளே நுழைவதை பார்த்தாள். ஜெயலட்சுமி குளித்து கொண்டிருக்க மரகதம் முதலில் வீட்டை பெருக்கி துடைச்சடு, அப்புறம் பாத்திரம் தேய்க்கலாம் என்று அவளிடம் ஆணையிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரிம்மா, பெரியம்மா எங்க குளிக்கிறாங்களா கேட்டபடி துடைப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்க ஆரம்பித்தாள் வேலைக்காரி. குளித்துவிட்டு வந்த ஜெயலட்சுமி அனுவை பார்த்து, அனு நீ சாப்பிடு, நான் சாமி கும்பிட்டு அப்புறமா சாப்பிட்றேன். டேபிள் மேலே 4 இட்லி எடுத்து வச்சுட்டு உன் வேலையை பாரு என்று சொல்லி முடித்தாள். நேரத்துக்கு சாப்பிட்டு ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கணும், முதல்ல சாப்பிடுங்க. சாதாரணமாக அனு அப்படிதான் சொல்லி இருப்பாள். இன்று மாமியார் மீது கோபமாக இருப்பதால் ஒன்றும் பதில் சொல்லாமல் அடுக்கலையில் நுழைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னம்மா முகம் வாடி இருக்கு, குளிச்சுட்டு வந்திருக்கீங்க, சாப்பிட வேண்டியது தானே? மணி ஆகலையோ? வீட்டை பெருக்கியபடி மரகதம் கேட்க, மனசு சரியில்லை மரகதம், சந்தீப்பையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னாள். சந்தீப் பெயர் அவர்கள் பேச்சில் அடிபட என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கவனித்தாள் அனு. ஏமா பிள்ளைக்கு என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? நல்லா தானே ஸ்கூலுக்கு போயிருக்கு என்று வேலைக்காரி மரகதம் மீண்டும் அவளிடம் கேள்வியை கேட்டாள். அதெல்லாம் மரகதம், காலையில குமார் அவனை சப்தம் போட்டு அடிச்சிட்டான். அவன் முகம் சோர்ந்து ஸ்கூலுக்கு போனதை நினச்சிக்கிட்டேன்.
சாப்பிட கூட பிடிக்கல என்று சொன்னாள். என்னம்மா இது? குமாரையா உங்க பிள்ளை. நீங்க எது சொன்னாலும் மறுபேச்சு பேசாம கேட்குற தங்கமான புள்ள. நீங்க போய் அடிக்காதேன்னு சொல்லி தடுத்து இருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்ப போய் அடி வாங்கிட்டு போன பேரனை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று வேலைக்காரி தலையில் நங்கூரம் அடித்தது போல ஒரு கேள்வியை கேட்டான். அணு மனதில் எழுந்த கேள்வியை மரகதம் கேட்க, மாமியார் என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்பதை கேட்க கூர்ந்து கவனித்தாள் அணு. பிள்ளையோட பழக்க வழக்கங்கள் தப்பு, அப்படி செய்யக்கூடாதுன்னு பெத்தவங்க கண்டிக்கும் போது நான் தலையிட்டால் அது அந்த பிள்ளையை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். தனக்கு ஆதரவாக பாட்டி இருக்காங்க, நாளைக்கு எந்த தப்பு செஞ்சாலும் பாட்டி தனக்கு ஆதரவா இருந்து காப்பாத்திடுவாங்கங்கிற எண்ணம் அந்த பிஞ்சு மனசுல வந்துடும். அது அவன் போக்கையே மாத்திடும். அது தப்பு மரகதம் என்று சொல்லி முடித்தார். வயசான நாங்க பேர பிள்ளைங்க மேல காட்டுற பரிவும் பாசமும் அவங்க நல்வாழ்க்கைக்கே குந்தகமா அமைஞ்சிடக்கூடாது. நேத்து வாசல்ல பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அணு காசு கொடுக்க மறுத்துட்டா. பாட்டிக்கிட்ட வாங்கிக்கலாம்னு என்கிட்ட ஓடி வந்தான் என்று சொன்னார். நான் காசு கொடுத்தா அது அவனை கெடுக்கிற மாதிரி தானே அமையும். நல்லதை பெத்தவங்க எடுத்து சொல்லும்போது நாம குறுக்கிடாம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. உண்மையான அக்கறையோடு கண்டிக்கிற உரிமை பெத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி முடித்தார். அதுல மூணாவது மனுஷங்க தலையீடு இருக்கக்கூடாது என்றும், அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டிய நேரத்தில் தான் காட்டணும். என் பேரனை நல்வழிப்படுத்தணும்னு தானே கண்டிக்கிறான்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன் என்று சொன்னான். நிச்சயம் இனி அந்த மாதிரி தவறுகளை பேரன் செய்ய மாட்டான். அவன் நல்லவனா வல்லவனா வளரணும் மரகதம். அதுதான் இந்த பாட்டியோட விருப்பம் என்று சொல்லி முடித்தாள். என்னவோ போங்கம்மா, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கல. பேர மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறத மட்டும் எனக்கு நல்லா புரியுது என்று சொல்லிவிட்டு வேலைக்காரி நகர்ந்தாள். மரகதம் வெளியேற, அத்தை எழுந்துறீங்க, வாங்க 2 பேரும் சாப்பிடலாம், மணி ஆச்சு. சாயந்தரம் உங்க பேரை வந்ததும் கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்க மனசு சரியாகிடும் என்று அணு சொன்னாள். உண்மையான பரிவுடன் கூறினாள் அணு என்றார்.